என்ன நேரத்துலயே? கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கா, அதான். ஓ. ம். சொல்லுமா. நாங்க தான் யாரும் இல்லையே, நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ஏன் இப்பவே எழுந்துட்டேன்? ம். வேலை இல்லதான். ஆ, கொஞ்சம் மனசு சரியில்லையா, அதான். இன்னைக்கு சேகருக்கு ஆப்ரேஷன்னு நான் யார்கிட்டயும் சொல்லலையே. யாருக்குமே இது தெரியாது. எனக்கும் டாக்டருக்கும் மட்டும்தான் தெரியும். தம்பிக்கிட்ட கூட இப்போ வரைக்கும் நான் சொல்லலை. அப்புறம் எப்படி பெத்தவளாச்சே, தோணாமையா இருக்கும். சினி. ஆ, ஆ, அதான் நான் இன்னைக்கு கிளினிக் போகாம ஆ, கோயிலுக்கு போயிட்டு வரட்டா? என்னது கிளினிக் போகலையா? நீ கிளினிக் போனால் தானே எனக்கு வசதி. பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவங்களையும் இவங்களையும் அப்படியே கவனிச்சுட்டு பேசிட்டு என்ன மறந்துடுவே இல்லை நீ. ஆனால் நீ போகாமல் வீட்டில் இருந்தா ஐயோ நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பியே. பையன் கூட இருந்தா கூட சமாளிச்சிருவேன். ஆப்ரேஷன் அன்னைக்குன்னு பார்த்து இப்படி சொல்கிறியே. சும்மானாலே நினச்சா ஃபோனை பண்ணி பையன்கிட்ட கொடுக்க சொல்லுவேன். இல்லை வீடியோ கால் தான் பேசணும் உனக்கு. இப்போது எப்படி சமாளிக்க? என்னங்க சினி? ம் ம், என்னம்மா? இல்ல, இன்னைக்கு லீவ் போட்டுட்டா கேட்டேன். அதையெல்லாம் என்கிட்ட ஏன் கேட்கணும்? ஆ உன்னோட லைஃபு உன்னோட இஷ்டம். நான் கூட வாழத்தான் வந்திருக்கேனே தவிர உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வரல. உனக்கு என்ன தோணுதோ என்ன பிடிக்குதோ அதை செய். நீ என்ன பண்ணாலும் எப்பவும் நான் உனக்கு துணையாக நிற்பேன். தேங்க்யூ சினி. நான் கூட என்ன சொல்வீங்களோ ஏது சொல்வீங்களோன்னு யோசிச்சேன். நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு, எதுனாலும் உன் விருப்பம்தான். ம். அம்மி, அப்போ கிளம்பி தம்பிக்கிட்ட வந்துடுங்களே. நம்ம ஊரெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். நான் பத்த மகனே, வாழ்கடா நீ வாழ்க. நல்லா கோத்துடுறவோ உங்க அம்மாட்ட. இறங்காலம் தெரியாம ஐடியா கொடுக்குறேடா. அவளும் கிளம்பி வந்துட்டான்னு வச்சுக்கேன். இன்னொல்லாம் அனுப்பிட்டு இவளை வெளியே வச்சுக்கிட்டு ஐயோ என்னால் சமாளிக்கவே முடியாதுடா. சினி. சொல்லுமா. தம்பி கூப்பிடுறான். ஆ, நானும் அஜியும் கிளம்பி வந்துட்டுமா? சுத்தம் சோலி முடிஞ்சுச்சு. ம், என்னங்க? ஆ ஆ அவ்வளோதானம்மா. சரி கிளம்பி வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ ஜாலி ஜாலியே. அம்மா அஜய் குட்டி பாப்பா எல்லாம் வராங்க. நாங்கள் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு ஊரை சுற்றி பாட்டுக்கிட்டு பார்க்கு பீச்சு ஹோட்டல் மால் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணுவோமே. ம். அப்புறம் உன்னோட ஆப்ரேஷனுக்கு உனக்கு பதிலாக நான் போய் படுத்துக்குவா. உங்கள் அம்மா வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவள் வேற இங்கே வந்து கண்டதையும் தின்னு அங்கே அலைஞ்சு இங்கே அலைஞ்சு டயர்டாகி அவளுக்கு நீ என்ன பிரச்சனை வருதோ அவளுக்கு சேர்த்து ஒரு பெட்டை போட்டுருவோம். உன்னையும் பார்க்க முடியாம அவளையும் பார்க்க முடியாம நான் தான் கண்ணாமூழி பிதுங்கிட்டு நிற்கணும். இப்போ நிற்கிறேன்ல அதே மாதிரி. அம்மா, ம், ராஜபையா. அதான் பையன் சொல்லிட்டான்ல, கிளம்பி வந்துருங்க என்ன. நான் வந்து ஏர்போர்ட்டில் உங்களை ரிசீவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ டாடி. படுவா பையில இருடா, உங்க அம்மா ஃபோனை கட் பண்ணிட்டோம் அப்புறம் வச்சுக்கிறோன்னே. தேங்க்யூ. நாங்கள் ஒன்றும் வரலப்பா, நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. அதான் பர்மிஷன் கொடுத்துட்டேன்ல, பையனும் ஆசைப்படுறான், அப்புறம் என்ன. ம், உங்க ராஜா பையன் இப்ப அப்படிதான் சொல்லுவான். அப்புறம் ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் தங்கச்சிய கஷ்டப்படுத்துறீங்க என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு நம்மளத்தான் நொய்ய நொய்யாம்பா. ஓ அதனால வரலையா? ம். இல்ல அம்மா, தங்கச்சி பாப்பாக்கு எதுவும் ஆகாடமாடி சேஃபா வாங்க. ம் கொஞ்சம் தூரமாடா, ரொம்ப தூரம்டா. அதனால தானே நானும் யோசிக்கிறேன். இல்லைன்னா உங்கள் அம்மா இல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை நான் உனக்கு பண்ணுவேனா சொல்லு. இல்ல தங்கம், உங்களை அப்பா நல்லா பார்த்துப்பாங்க என்ன. ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, அம்மா வெயிட் பண்றேன். ம். அப்போ அம்மா தம்பிய பார்க்க வரலையா? ம்ஹும். இன்னும் 2-3 நாள்ல நீங்களே இங்க வந்துருவீங்க அம்மா கிட்ட. ஆ. ம் ஆப்ரேஷன் முடிஞ்சதும் 1 வீக் கூட இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் ரிட்டர்ன் ஆக மாட்டோம். சரிடா தங்கம், ஏன் முகத்தை வாட போட்டிருக்கீங்க?
எப்பவும் அம்மா உங்க கூடயே தான் இருக்கேன். ஆ சரிம்மா, இனி தம்பி அழமாட்டான். ம். சரிம்மா. நான் உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணட்டா? ஃபோனா? சரி பண்ணு. அஜயா அஜயா போய் பார்த்துட்டு கூட்டிட்டு வந்துட்டா. ம் சரிம்மா, உன் இஷ்டம் போல என்ன தோணுதோ பண்ணு. ம் சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒன்று, எங்கே போனாலும் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். ம் ம், நம்ம முதல்ல பார்த்துட்டோம்ல, அந்த கோயிலுக்கு தான் போகிறேன். ம் சரிங்க. ம் டைமுக்கு சாப்பிடு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, தண்ணி நிறைய குடி, ரொம்ப அலையாத என்ன. ம் சரிம்மா. ஐ மிஸ் யூ லாட். நீ டூ. ம் ஐயோ, காசு எங்கே வந்துச்சுன்னே தெரியலையே, எங்கேயுமே காணோம். எஸ்கியூஸ் மீ. இருந்து வானவில் ஒன்று மண்ணில் இறங்கி வந்தது. இந்நாள் அனுபவம் புதுசு புதுசு அவள் பாதம் ஒரு சொல்லி கேட்கும் போது இதயத்தை காணவில்லை, அது தொலைந்தும் நான் தேடவில்லை. பார்த்தா பிச்சைக்கார நாட்டு கூட இல்லை, டிப்டாப்பா நல்லா தான் இருக்கான். ஒருவேளை வர வர டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் இவங்களும் எல்லாரும் மாறிட்டாங்களோ. ம் மாடர்ன் ஆகிட்டே வராங்க போலக்கே. என்கிட்ட காசு இல்லை, நானே காசை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கேன். அதனால் வேற யாராவது கிட்ட கேளுங்க. அடப்பாவமே, கோயிலுக்குள்ளே போகும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அது கூட உனக்கு தெரியல. உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்ததுக்கு என்ன பிச்சைக்காரனா சொல்கிறேன்? ஏங்க, உங்ககிட்ட தான். நாங்கள் காலேஜ்லேருந்து எல்லோரும் ஒன்றா டூருக்கு வந்திருக்கோம். வந்த இடத்துல கோயிலுக்குள்ளே எங்கேயும் என் காசு மிஸ் ஆயிடுச்சு. என்கிட்ட வேறு காசெல்லாம் இல்லை, அதனால் வேறு யாராவது கிட்ட கேளுங்க. இது என்னடா எனக்கு வந்த சோதனை? மூடி மூடி அவமானப்படுத்துறாளே. ஐயோ, நீங்கள் இந்த ஊருக்காரரா? உங்களுக்கு தமிழ் சொன்னால் வேற புரியாதுல்ல. எனக்கும் இந்த ஊர் லாங்குவேஜ் தெரியாதுங்க. சாரி. லூஸா இவ, எனக்கு தமிழ் புரியாதுன்னா இப்போ இவ சொன்னதை மட்டும் எப்படி புரிஞ்சிருக்கும்? அறிவாளி. ஆனாலும் எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, இவன் என்ன பல்ல காட்டான்? எல்லாரும் வேனுக்கு போயிட்டாங்க, நாமளும் போவோம். காசு தானே, யார்கிட்டயாவது வாங்கி இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ணன் வேற திட்டுவான். ஏய் பத்மா, பஸ் எடுக்கிறாங்கடி, ஓடி வா. ஏங்க, ஐயோ, அப்ப இருந்தாலும் தமிழ் தானா? அதுக்குள்ள நம்ம இவனை பிச்சைக்காரன்னு நினைச்சிட்டோம். கையில காசு. பத்மா, இவன் வேற ஒரு பக்கம். பஸ் போயிட்டா நம்ம எப்படி போறது? இந்தாங்க உங்க காசு. பத்மா, அவ கூட்டிட்டே இருக்கா. இது என் காசுன்னு எனக்கு தெரியும், ரொம்ப தேங்க்ஸ். அது கூடயே விசிட்டிங் கார்டு இருக்கு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் விருப்பம்னா அதில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன். ஏய், நான் ஃபோன் பண்றேன், உங்க அக்கௌண்ட் நம்பர் மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்க காசை திருப்பி கொடுத்துருவேன். என்னை பேர்ச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்க ஓகேனா மட்டுமே நீ எனக்கு ஃபோன் பண்ணு. காசு எனக்கு திரும்ப வேண்டாம். தேங்க்யூ. பாய். அன்னைக்கு என்னவா நான் இங்கே தான் மீட் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு என்னவோ அவனை விட்டு ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கு. அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல், சாரீ, ஜுவல்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கேன். ஆனால் அவன் தான் கூட இல்லை. ஏனோ தப்பு தப்பாக என்னெல்லாமோ தோணுது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் புருஷனுக்கும் என் பிள்ளைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. போய் சாமி கும்பிட்டுட்டு ஆச்சியை போய் பார்க்கணும். டாடி. என்னப்பா ராஜா, பசிக்குதா? அப்புறம் என்னடா தங்கம், இப்போ எடுக்க இங்கே வந்துருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வருவாங்க? டாக்டரை பார்க்கத்தான். டாக்டரை பார்க்க நீங்கள் மட்டும்தானே போடீங்க, அப்புறம் நானே எடுக்க. ராஜா பையனும் தான் டாக்டரை பார்க்க வருவானே. ராஜா பையன் அவங்க அம்மா மாதிரியே டாக்டர் ஆகணும்ல. அப்போ பல டாக்டரை மீட் பண்ணாதானே என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் தெரியும்ல. அடுத்தான் அதெல்லாம் அம்மாவே சொல்லி கொடுப்பாங்களே. ஆஹா. ம் அடா டாடி, வாங்க போகலாம். இல்லை
அன்னைக்கு மாடி அந்த ஆண்டி என்னை கூப்பிட்டு சாக்லேட்டு கொடுக்கேன் பொய் சொல்லி ஊசி போட்டுடுவாங்க. இல்லை தங்கம் இல்லை. இன்னைக்கு அப்பா பார்த்துக்கிறேன். ம் அப்பாவும் அம்மாவும் உனக்கு எது செஞ்சாலும் நல்லதுக்கு தானடா தங்கம் செய்வோம். ஆ ம் உங்கள் அம்மாவுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஃபோனே எடுக்கலாம். எடுத்தா பேசும்போது நம்ம இங்கே இருக்கோம்னு சொல்ல வேண்டாம். ஆ ம் அம்மா சொல்லி எடுக்காங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு. ஆமாம்மா சரிதான். ஆனால் நம்ம பொய் சொல்லலை சரியா. நம்ம இங்கே இருக்கோம்னு தெரிஞ்சா நம்ம 2 பேர்த்துக்கு யாரோ ஒருத்தருக்கு உடம்பு முடியலையோன்னு அம்மா ரொம்ப பயப்படுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து ரூமுக்கு போயிட்டு அப்புறம் சொல்லிக்கலாம். ம் அப்பா அம்மா பயப்பட மாட்டாங்களா? அம்மா பயந்தா பாப்பாவுக்கு கஷ்டமா இருக்குமா? ஆமாண்டா தங்கம், ஆமா அதுக்கு தான் சொல்கிறேன். ம் சரிப்பா. என்னங்க? எவ்வளோ நேரமா ஃபோன் பண்ணுறேன், சாப்பிட்டியா? ம் பார்த்தேன் எவ்வளோ கால் பண்ணியிருக்கீங்கன்னு. நான் தான் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, கோயிலுக்குள்ளே இருந்தேங்க. ம் சரிம்மா, நான் அதை யோசிக்கல. நீ கோயிலுக்கு போனது எனக்கு தெரியாது இல்லையா. போறேன்னு சொன்னேன் ஆனால் கிளம்பிட்டேன்னு தெரியாது. அதாம்மா சாரி, தொந்தரவு மன்னிச்சுக்கோ. ம் பரவாயில்லைங்க, இருக்கட்டும். ம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் கோயிலுக்கு வந்தேன். சாமி கும்பிட்டுட்டேன். இனிதான் அஜயை பார்க்க போகணும். ம் சரிடாம்மா, பார்த்து போயிட்டு பார்த்து வா, கவனமா இரு. நான் வேற தனியாக விட்டுட்டு வந்திருக்கோமா, அதான் நினப்பெல்லாம் எனக்கு அங்கேயே தான் இருக்கு. தெரியுதுல, நானும் இங்கேருந்து அங்கே உங்களை நினச்சிட்டு இருப்பேன். நீங்கள் அங்கே இருந்தீங்க என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? ஒரு டாக்டரா இருந்துட்டு எ- என்ன பத்மா. புரியுதுங்க. ஆனால் சசியும் அஜயும் நம்ம இருக்கோன்னு கூட்டிகிட்டு வந்து நம்பிக்கை கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் அவங்கள தனிமையிலே விட்ட மாதிரி தோணுது. இவனை எல்லாருக்கும் பண்ண வேண்டியதை பண்ணி தானடா ஆகணும். இப்போ புரிஞ்சுக்கலனாலும் எப்போ ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்கல்ல. ம் சரி. ம் ஆடியோ கால் தான் பண்ணியிருக்கீங்க, வீடியோ கால் பண்ணிருக்கலாம்ல. ம் ராஜ பையன் பக்கத்துல தான் இருக்கான். மம்மி கிட்ட பேசுறே தங்கம். அம்மி. ராஜா. ம் மம்மம் ஆச்சா. ம் தங்கம். இன்னும் சாப்பிடலன்னு சொல்லிடுவானோ. ஆ மம்மம் ஆச்சா. அப்பாடா தேங்க்ஸ். ம் அப்பா சொல்றபடி கேட்டு சமத்தா இருக்கணும் சரியா? ஆ ஐ லவ் யூ டா பேபிமா. ஐ லவ் யூ மம்மி, மிஸ் யூ லாட். நீ டூடா தங்கம். அம்மா சாமி பாட்டா ம் சாடு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க. ம் அஜய் தனியா இருக்காளாம்மா, அம்மா போய் பார்த்துட்டு போறேன். ம் தம்பி கேட்டடா, மிஸ் பண்ணடா சொல்லுங்க. சரிங்க ராஜா சரிங்க. ம் தேங்க்யூ. ம் அம்மா ஓகேவா? ம் சரி பத்மா, தம்பி சொன்ன மாதிரி வீட்டில் போய் ரெஸ்ட் எடு என்ன சொன்ன வைக்கிட்டா. ம் பார்த்து கவனங்க. ம் நீயும். சரிங்க சார். சொல்லுங்க. டாக்டர் கூப்பிடுறாரு, உள்ள வாங்க. ம் ஏதோ தப்பா இருக்கு, மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போயிட்டு இங்க அஜயை பார்க்க வந்தா. சொல்லி அனுப்பி எவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன பையனை காணமே. நான் இது வரைக்கும் எனக்கு எதுவும் உங்ககிட்ட கேட்டதில்லை. அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் நான் என் பிள்ளைக்காக மட்டும்தான் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன். எனக்கு என்னன்னாலும் நான் பார்த்துப்பேன். ஆனால் என் பிள்ளைக்கு ஒன்றுனா என்னாலேயோ என் பொண்டாட்டினாலேயோ கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது. நாங்கள் 2 பேர் பண்ண பாவத்துக்கு தயவு செஞ்சு அவனை தண்டிச்சிடாத. எங்களுக்கு பிள்ளையா பண்ணதுக்கு அவன் என்ன பண்ணான், அவனே எப்படி கஷ்டப்படுத்துற. இன்னைக்கு என் பிள்ளைக்கு நடக்க போகிற ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து என் பிள்ளை பொழைச்சி நல்லபடியாக வரணும். என் பொண்டாட்டிக்கு உன்னை நம்பி தான் நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அவன் பிள்ளையா பத்திரமா அவகிட்ட ஒப்படைப்பேன்னு. நீ அந்த வாக்கை காப்பாற்ற வச்சிருவீல்ல, என் பிள்ளைய எனக்கு திருப்பி கொடுத்துருவீங்களா? தயவு செஞ்சு என் பிள்ளைய எனக்கே நல்லபடியாக திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, அவனுக்கு வர கெட்டதெல்லாம் எனக்கே வரட்டும், எனக்கு வர நல்லதும் சேர்த்து அவனுக்கே போட்டோம். உன்னத்தை நான் மழை போல நம்பிக்கேன். என் பொண்டாட்டி வர மனசு சரியில்லைன்னு சொன்னான், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்னோட அப்பா அம்மா என்னை ஒன்றும் நம்பி தானே ஒப்படைச்சிட்டு போனாங்க.
இப்போ நானும் என்னோட பொண்டாட்டி பிள்ளைகளை ஒன்று நம்பிதான் படிக்கிறேன். பெற்றவங்க தான் எனக்கு கொடுப்பனை இல்லாமல் போச்சு. பொண்டாட்டி மகராசி போல நல்லவளா அமைஞ்சிருக்கா. பிள்ளைக தான் நான் இருக்கும்போதே ரொம்ப கஷ்டப்படுது. பொருளாதார ரீதியா என்ன பிரச்சனைனாலும் இருக்கிறத வச்சு சமாளிக்க எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சாமர்த்தியம் இருக்கு. ஆனால் உடம்பு கொண்டுங்கும் போது நீயே கத்தின்னு தானே நான் வந்து நிற்கிறேன். அப்படி இருந்தும் என் அப்பா அம்மா என்னோட மூத்த பையன்னு 3 பேத்தையும் எடுத்துக்கிட்டேன். அடுத்து தயவு செஞ்சு நீ யாரையும் இழக்க தயாரா இல்லை. அதுக்கான தெம்பும் உடம்பளவுலையும் மனசளவுலையும் இல்லை. தயவு செஞ்சு சோதிச்சிடாத. நான் கிட்ட இன்னைக்கு இல்லை என்னைக்கு கேட்குற ஒரே பிச்சை என் பொண்ணாட்டி பிள்ளைகள நல்லபடியாக ஆரோக்கியமாக வச்சிரு. என்னை நம்பி வந்த உயிர்களுக்கு நான் சந்தோஷத்தை தள்ளினாலும் பரவாயில்ல, நிம்மதியாவது தரணும். நீ தான் எனக்கு எப்பவும் ஒரு துணியாக நிற்கணும். என் பிள்ளை பொண்டாட்டிய எனக்கே கொடுத்துடவே இல்லை. தயவு செஞ்சு மறுபடியும் என்னை சோதிச்சிடாத. அம்மா, ராஜா பையன். தம்பி அம்மாவுக்கு பூ கொண்டு வந்திருக்குனே. ஆஹா. எல்லாம் பூவை ஊசி வச்சு சேட்டு தம்பியும் சேட்டு ஆட அம்மாவுக்கு கொண்டாண்டிருக்கேன். ம். வெய்யம்மா வெய்யி. ஹாப்பியா? ம், அம்மைக்கு பூவை அழகாட்டுண்டு. என்னன்னாலும் என் ராஜா பையன் மாதிரி இருக்காதுல்ல. ஆ, சரியா வரையா அம்மா கூட வீட்டுக்கு? தேகடு வந்தாச்சா? அப்படின்னா அப்பா என்ன வந்து கூப்பிடுமே. ஓ, அப்ப சேகர் வந்து கூப்பிட்டாதான் வருவீங்களா? அம்மா வந்து கூப்பிட்டா வர மாட்டீங்களா? அம்மா பாவம்ல. இப்போ மட்டும் அம்மா பாவம் இல்லையா? தனியா இருக்கேன்ல நீங்க யாரும் இல்லாம. பாத்தியா, சேகர் வேணா நீ கூட என் கூட இருக்க மாட்ற. அம்மா நல்லா தூங்கி பாப்பாக்கு மம்மம் கொடுத்து ரெஸ்ட் எடுக்குமா. அதெல்லாம் நீ இருந்தாலும் பண்ணலாம். நட போகலாம் நம்ம வீட்டுக்கு. நான் சேகடு வந்தா வடும். ஓ, அப்ப சார் வர மாட்டீங்க. ம், அஜய். அப்பா சொல்லு. ஆ, சேகடுக்கு ஓடு ஊசி அங்கே போய் போடணும்னு. இன்னுமா ஒரு ஊசி அங்கே போய் போடல. ஓ, உன்கிட்ட அப்பா அப்படி சொன்னாங்களா? ம், தெரியல அஜய். ஆனா அம்மாக்கு காலையிலேருந்து என்னவோ மனசே சரியில்லை. உங்களை யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஆபத்தோனே தோணுது. அதான் அம்மா உன் கூடயே இருக்கலான்னு வந்தேன். ஐ, அப்போ அம்மா இன்னைக்கு என் கூட இருக்குமா? ம்ஹும். ஆமா, உங்களையே கூட்டிட்டு போய் வீட்டில் இருக்கலான்னு வந்தேன். தம்பி அங்க வரமாட்டான். அப்பா சேகட வந்துடும் வருவான். அம்மா வேணா தம்பி கூட இருங்களே. இங்க எல்லாரும் நம்மள நல்லா பார்த்துப்பாங்க. நீங்க வேலையே செய்ய வேணாம். இல்லடா கண்ணா, நீங்க வரீங்களா அம்மா கூட? ம்ஹும். அம்மா பாவம் எனக்காக கஷ்டப்படுமே. அப்படியெல்லாம் இல்லடா தங்கம். அம்மா எப்படி எனக்காக சமைக்க தான் போறேன், வீட்டையும் க்ளீன் பண்ண தான் போறேன், துவைக்க தான் போறேன். இதுல என்ன உனக்கு ஸ்பெஷலா செய்யறதுக்கு இருக்கு? ஆ, இல்லைம்மா, இல்லை. நானும் உங்களுக்கு தொண்டடுவ தரமாட்டேன். உங்ககிட்ட குட்டி பாப்பா இருக்கு. சரி, அம்மா இடையில வந்துட்டாடா. டயர்டா இருக்கா? ம். அம்மா கூட தான் வரமாட்டேன் சொல்லிட்டீல, அப்புறம் அம்மா எதுல வந்தா என்ன? போ பேசாம. அப்பா சொல்லி எடுக்கு. மூடு ஸ்டிங்கு ஆகும். அம்மா கோப்படக்கூடாது. உடம்புக்கு கேடு. சொல்லி அடுக்கு. ம். இனி உங்க அப்பன் அதான் அந்த மீசக்காரன் இனி என்னெல்லாம் சொல்லியிருக்கா உங்ககிட்ட? ஆ? கோவப்படக்கூடாது. ம். நான் தானே உங்க அப்பா. நீங்க என் மடியில கொஞ்ச நாள படிச்சுப்பீங்களா? ஆ, அப்புறம் எல்லாம் சரியாயிடுமா. ஆஹா. ம், நீங்க தானே எனக்கு பாப்பா. நீங்க நான் உட்கார படுத்துக்கங்க.
எல்லாம் சரியாயிடும். ம் வாங்க தம்பி உட்காடுவா, நீங்க படுத்துக்கோங்க. ம் சரிங்க சார், சரிங்க. உங்க அப்பா நல்லா தான் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காரு. அப்பா